வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் குவைத் விபத்தில் ஒரு 7 பேரை பலி கொடுத்தோம். அதுக்குள்ளே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 40 பேர் இது வரைக்கும் பலியாகியிருக்காங்க. இன்னும் 100 பேருக்கு மேலே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. தீவிர சிகிச்சையில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கூட பலி எண்ணிக்கை அதிகமாகலான்னு ஒரு பய உணர்வு இருக்குது எல்லாருக்கும். மிக மிக மோசமான சம்பவமாக இந்தியாவே உலுக்கி போட்ட சம்பவமாக இருக்குது. இந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட விளிம்பு நிலை மனிதர்கள் தான். மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, இவங்களால தான் இந்த டாஸ்மார்க்கை முழுசாக ஒழிக்கிறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். உடலை நம்பி வேலை செய்கிறவங்க, உடலில் உழைப்பு அதிகமாகும் போது அந்த களைப்பை போக்குறதுக்கு, உடல் வலியை போக்குறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்களால குடிக்க வேண்டியிருக்கு. கள்ளச்சாராயம் அதிகமாகிடக்கூடாதுங்காக தான் டாஸ்மாகை கொண்டு வந்தது. அதையும் மீறி கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை தான் காரணம். விலை கம்மியாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு போய் ஏமாந்து இப்படி உயிரை பலி கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குறாங்க. இதை தேமுதிக தலைவர் அரசை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் தொகை அதிகம்னாலும் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. டிஎம்கேக்கும் இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 40க்கு 40ன்னு மார்க் தட்டிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு அரசுக்கு பெரிய பிளாக் மார்க் வந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவத்தை அரசு அதிகாரிகள் அலட்சியத்தினால நடந்ததுன்னு தட்டி கழிக்க முடியாது. இதில் ஒரு கொடுமையான விசேஷம் என்னென்னா, நேற்று ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பேர் இறந்துருக்காங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் போட்டு சொல்கிறாரு, கள்ளச்சாராயத்தை அளவில் அது என்னென்னு ஆய்வு செய்கிறோம், கள்ளச்சாராயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊர் மக்களே சொல்கிறாரு, கலெக்டர் இந்த மாதிரி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கள்ளச்சாராயத்தை தேடி நிறையா பேர் குடிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயத்தால் இறந்தவங்க பார்க்க வந்தவங்களும் நிறைய பேர் அந்த டைமில் குடிக்க போயிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை நம்பி குடிக்க போனவங்க நிறைய பேர். அப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எதிர்கட்சிகள்லாம் கிளம்பிட்டாங்க. அரசு இயந்திரம் சரியில்லை, அது இல்லை, மதுவை முழுசாக ஒழிக்கணும், டாஸ்மாகை ஃபுல்லாக இழுத்து மூடணும். இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்கிற காரியம் இல்லை. டீ டோட்டலாக மாற்றணுங்கிறது நடக்காத காரியம். இதில் சில பேர் இந்த எலைட் பீப்புளெலாம் திமிருத்தனமாக போய் கள்ளச்சாராயத்தை குடித்தாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமான பார்வை. முதல்ல சாராயம் குடிக்கிறது தப்பு தான். அது காலங்காலமாக மனிதர்கள்ட்ட இருந்துட்டு வர ஒரு பழக்கம்தான். திருவள்ளுவர் கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு சாராயத்துக்கு எதிராக. அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு வருது. அதை முழுசாக ஒழிக்கிறேன்னு ஓவர் நைட்டில் ஸ்டெப் எடுத்துலாம் யாராலையும் பண்ண முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணால் உண்டு. என்ன சொல்கிறது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்தது. இது அரசு சொல்கிறத விட அவங்கவுங்க கட்டுப்பாட்டை சார்ந்து தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் உடனடி தீர்வு என்னென்னா, கள்ளச்சாராயத்தை நோக்கி எதுக்கு போகிறாங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கும்போது விலை கம்மி, அதிக போதை உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். இப்போ இந்த மாதிரி விளிம்பு நிலை மனிதர்களுக்காவது என்ன பண்ணணும்னு அரசே டாஸ்மாகில் லாபத்தை எதிர்பார்க்காம மிக மிக குறைந்த விலையில் ஒரு சரக்கை கொடுத்துடணும் இந்த மாதிரி மக்களுக்காக. அப்போவாவது கள்ளச்சாரத்தை நோக்கி போகாமல் சரி கவர்மெண்ட் சரக்காவது இருக்குன்னு நினச்சி அதை குடித்தாது அவங்க உயிரை கொஞ்சம் காப்பாற்றலாம். இதுதான் இப்போதைக்கு எடுக்க வேண்டிய ஒரு தீர்வு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாஸ்மாக கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மது விலக்குங்கிறத முழுமையாக கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். இதில் மிக கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, போன வருஷம்தான் மதுராந்தகத்தில் ஒரு 22 பேர் கள்ளச்சாராயத்தினால் இறந்தாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த கருணாபுரங்கிற ஒரு ஏரியாவே வீட்டுக்கு வீடு ஒரு பிணங்கிற மாதிரி ஒரே இடத்துல 20 பேரை இன்றைக்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க. சில வீட்டிலலாம் 2 பேர் கணவன் மனைவி 2 பேருமே இறந்துருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப துயரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக தான் டாஸ்மாக்னு கவர்மெண்ட்டு சொல்கிற பாயிண்ட்டு. அப்படி இந்த அளவுக்கு கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்கன்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் தீவிரமாக ஸ்டெப் எடுத்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் அப்பாவி மக்களோட உயிர் போகாமல் பாதுகாக்கணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.